திருச்சபையிலே அங்கத்தினராய் இருந்தாலும் அல்லது ஊழியத்திலே முதன்மையான இடத்திலே ஊழியக்காரர்களாக, போதகர்களாக, பாஸ்டர்களாக அல்லது தலைவர்களாக திருச்சபையில் இருந்தாலும் நாம் இந்த ஊழியத்தின் தரிசனத்தை பெற்றவர்களாக இருக்கிறோமா? அல்லது தூது பணியிலே என் பங்கு என்ன என்று சொல்லி நானும் தூதுவனாக செயல்படுவதற்கு முனைந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த ரெண்டுமே இல்லாதபடி இருப்போம் என்று சொன்னால் இன்னைக்கு திருச்சபையிலே நாம் வெறும் அங்கத்தினராக மட்டுமே செயல்படுகிறோம் என்று அர்த்தம். திருச்சபையின் வளர்ச்சிக்கு நேராக ஆண்டவரை அறிந்தவனாக நான் செயல்படவில்லை என்பது அர்த்தம். காரணம், ஆண்டவர் என் மூலமாக என்ன செய்ய நினைக்கிறாரோ அந்த காரியத்தை நான் செய்யாதவனாக வெறும் ஒரு மனிதனாக, சாதாரண ஒரு மனிதனாகவே நான் திருச்சபைகளிலே அங்கத்தினராக இருந்து கொண்டிருக்கிறேன். இதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவில்லை.